தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. அலிகேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹஸ்பண்ட். ஒரு கணவர் மீது வந்து ஒரு பெண்மணி வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஸோ ஒரு வழக்கு வந்து தொடர்றாங்க. ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வருது. அந்த வழக்குக்காக வாதாடுறாங்க. இப்போது சரியான ஆதாரங்கள் வந்து அந்த பெண்மணி சைடில் இருக்கும்போது கணவர் வந்து இந்த குவாஷ் பெட்டிஷன் போடுறாரு. அவர் மேலே போடப்பட்டிருக்க எஃப்ஐஆரை வந்து நீக்கணும்னு சொல்லி. பொதுவாக இந்த 498A வழக்கில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேக் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து நீதிமன்றம் ஹஸ்பண்ட் சைடில் கொஞ்சம் ஃபேவரான தீர்ப்பும் வந்து கொடுக்குறாங்க. பிகாஸ் வந்து அதில் இருக்க ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட் டு த கோர்ட். அப்போ அவங்களுக்கு ஜாமீனும் கிடைக்கும். ஒருவேளை ஏபி ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதுவும் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த மாதிரி ஒரு குவாஷ் பெட்டிஷன் போடும்போது ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்னா அவங்க சைடு வந்து தீர்ப்பு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ஒருவேளை அந்த பெண்மணி சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது, அப்போ இவங்க குவாஷ் பெட்டிஷனில் இந்த மெரிட்ஸை எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி அலிகேஷன்ஸான இந்த மாதிரி ஒரு குரூஷியல் சமயத்தில் நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் சைடில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கப்போ எய்தர் வந்து அதை குவாஷ் பண்ண பார்ப்பாங்க, அந்த பர்டிகுலர் டைமில் வந்து பெயில் பெட்டிஷன் வந்து போகும், அண்ட் தென் வந்து குவாஷ் பண்ண பார்ப்பாங்க. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம இப்போ ஒரு வழக்கை வந்து பார்க்க போகிறோம். அந்த வழக்கில் இதே மாதிரி ஒரு சினாரியோ நடக்குது. அதில் கோர்ட்டோட அப்சர்வேஷனை, என்ன கேஸோட ஃபேக்ட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதோட கீ ஹைலைட்ஸை நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த கேஸோட ப்ரீஃப். ஸோ இந்த கேஸோட மெயின் பார்ட்டிஸ் ரெண்டு பேர். ஒன்று வந்து இந்த பெண்மணி வழக்கு தொடர்ந்துருக்காங்க, அவங்களோட மதர் இன்லா, அண்ட் தென் அந்த ஹஸ்பண்ட் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ். ஸோ அந்த மதர் இன்லா வந்து இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள பார்ட்டி மேலேயே அந்த கேஸ் வந்து தொடர்ந்து இருக்குது. அப்போ கேரளா ஹைகோர்ட் வந்து இதற்கான தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். ஸோ கேஸில் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த பிட்டிஷனர் அலீஜ் க்ரூவல்ட்டி அண்ட் ஹராஸ்மெண்ட் பை ஹர் மதர் இன்லா அண்ட் பிரதர் இன்லா. ஸோ மதர் இன்லாவாலையும் பிரதர் இன்லாவாலையும் அந்த பிட்டிஷனர் வந்து க்ரூவல்ட்டி அனுபவிச்சிருக்காங்க, ஹராஸ்மெண்ட் வந்து நடக்குது. இது எப்போ நடக்குதுன்னா, இந்த அசோசியேஷன் இன்க்ளூட் த்ரெட்ஸ் டு வெக்கேட் மேரிட்டல் ப்ராப்பர்ட்டி, unlawful transfer of assets, incites allegedly began shortly after her marriage in March 2005. இவங்க திருமணமாகி கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு வீடு ஃபங்க்ஷன் இனாக்ரேஷன் நடக்குது. அந்த இனாக்ரேஷன் டைமில் அவங்களுக்குள்ள சில ப்ராப்ளம் ஏற்படுது. அந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு ஹவுஸில் வந்து அவங்க இருக்கிறாங்க. அதை வந்து இந்த பார்ட்டிஸ், அந்த மதர் இன்லாவும் அண்ட் தென் பிரதர் இன்லாவும் வெக்கேட் பண்ண சொல்லி அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபோர்சிவ்லி அவங்கள வெக்கேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து சில அன்வான்ட் அன்லாஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட்ஸ், அண்ட் தென் அவங்க மேலே வந்து அலீஜ்ட், அண்ட் தென் வார்த்தைகளை பிரயோகிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதுதான் அலிகேஷனாக அவங்க மேலே வந்து போடப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸோட லீகல் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்கலி ஆஃப் அலிகேஷன் அகேன்ஸ்ட் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் மேலே ஸ்பெசிஃபிக்காக அலிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ். ஸ்கோப் ஆஃப் ஜுடிஷியல் காஷ்மெண்ட் அண்டர் செக்ஷன் 482 சிஆர்பிசி. இதை வந்து அந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட பார்ட்டி 482 பெட்டிஷன் மூலிமா அவங்க எஃப்ஐஆரை வந்து கேன்சல் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ பேலன்சிங் ஜென்யூன் கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் மெலிஷியஸ் அக்யூசேஷன்ஸ். இப்போது இந்த கொஷின் நம்ம முதல்ல வந்து இதுதான் பேசியிருந்தோம். ஸோ 482 பெட்டிஷன் ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தர் மேலே போடப்பட்டிருக்குன்னா அதை குவாஷ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ் மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அதை குவாஷ் பண்ணுறதுக்கு தான் இவங்க இந்த பெட்டிஷனை போடுறாங்க. ஸோ ஒரு பேலன்ஸான ஜென்யூனிட்டி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கும்போது அப்போ என்ன மாதிரியாக நீதிமன்றம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த கேஸோட கீ ஹைலைட். ஸோ கோர்ட்டோட அப்சர்வேஷன். ஸோ டிஸ்மிஸிங் அலிகேஷன் வித்தவுட் எவாலுவேஷன் அண்டர்லைன் லீகல் ப்ரொடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 498 IPC. A thorough assessment of the allegation merits is crucial. Ensure genuine complaints are not dismissed prematurely. இந்த
ரீசெண்ட் டைமில் வந்து இந்த 498A நிறைய பேர் வந்து ஃபால்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீதிமன்றம் அப்சர்வ் பண்ணி தான் இந்த மாதிரி எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறவங்களுக்கு அன்லெஸ் அந்த கில்ட் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இமீடியட்டாக இந்த பெயில் வழங்குறது, ஒருவேளை ஏபி அவங்க தேவைப்பட்டால் அந்த ஏபி வழங்குறது, அண்ட் தென் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் ஆகிற வரைக்கும் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணாமல், தட் மீன்ஸ் வந்து தேவையில்லாத அலக்கழிப்புகள் எல்லாம் ஒரு பெட்டிஷனை போட்டு அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து அவங்க சைடில் வந்து அன்லெஸ் கில்ட் ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இந்த டிட்டர்மினேஷன். ஆனால் இதில் அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அது உண்மையான வழக்காக இருக்குது, அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அதுக்கு தான் இந்த வழக்கோட கீ ஹைலைட். எ தரவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த அலிகேஷன் மெரிட்ஸ் இஸ் க்ரூஷியல். ஒரு ஆப்போசிட் பார்ட்டி அந்த பெண்மணி வந்து சைடில் ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எவிடன்ஸோட முதற்கட்ட ஆய்வு வந்து பக்காவாக இருக்கிறதுனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ நீதிமன்றம் அதை அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 498A குவாஷ் பிட்டிஷன் 482 போட்டிருக்காங்க. அதை வந்து குவாஷ் பண்ண முடியாது. என்ஷோர் ஜென்யூன் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் நாட் டிஸ்மிஸ்டு ப்ரீமெச்சூர்லி. ஒரு ஜென்யூன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கக்கூடிய வழக்கு ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் கேஸோட கீ அச்சீவ்மெண்ட், கீ அப்சர்வேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் வழக்கு தொடர்ந்துருக்கீங்க, அந்த வழக்கில் ஒருவேளை ஒய்ஃப் சைடு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குது, அப்போ நீங்கள் வந்து ஒரு கேஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தேவையில்லாமல் வந்து இது ஒரு ஜென்ரல் வேக் கம்ப்ளைண்ட், ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், இது வந்து நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது நமக்கு வந்து ஈஸியாக வந்து குவாஷ் பெட்டிஷன் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் நினச்சிருக்காங்கன்னா, ஸோ அந்த இடத்துல இந்த பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுதான் இம்பார்ட்டண்டாக நீங்கள் உங்கள் கேஸை வந்து உங்களுடைய அட்வொகேட்டோட அங்கே என்ன உண்மை சம்பவம் நடக்குது, என்ன மாதிரியான எவிடன்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் டீட்டெயில்டாக பேசி அதற்கேற்ற மாதிரி நீங்கள் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ அட்லாஸ்ட் இந்த பர்டிகுலர் வழக்கோட கீ ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கேரளா ஹைகோர்ட் வந்து கொடுக்குறாங்க. த அலிகேஷன் cannot be dismissed without specific evaluation. Charges against the petitioner should not be quashed solely for the vagueness. இம்ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னால் ஓகே, பட் ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் இருக்குது, பிரைமா ஃபேசியா மேட் அவுட் ஆகுது, அப்போது ஆப்போசிட் பார்ட்டியோட குவாஷ் பெட்டிஷனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் ரெண்டு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அட்லாஸ்ட் த ரிலவன்சி ஆஃப் த கேஸ். ஸோ இந்த கேஸ் வந்து ஒரு 498A கேஸ் வந்து இருக்குது, அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் மிஸ்யூஸ் பண்ணாமல் ஜென்யூன் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை வந்து இம்பார்ட்டண்டாக பார்க்கணுன்றது தான் இதோட இம்பார்ட்டன்ட். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. அண்ட் தென் வந்து அதற்கு ரிலேட்டடான ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.